நண்பன் படம் ரிலீஸ் ஆகும்போது, இதே சீன் நம்ம லைஃப்ல நடக்கும்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த மாரி இன்டர்வியூஸ்ல நம்மளும் நல்லா ஆன்சர் பண்ணி, சேலரி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ற ஸ்டேஜ்க்கு போணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ, காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் முடிய போற இந்த டைம்ல, நான் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்றேன். என்னடா முடியும்போது ஷேர் பண்றேன்னு கேட்காதீங்க. 3 இயர்க்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, கண்டிப்பா பாருங்க. என்னோட எல்லா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றேன். நான் இதுவரைக்கும் 8+ ஆஃபர்ஸ் கிராக் பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது 6 அண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஒரு ஜம்ப் பண்ணேன். அதுல 2 ஆஃபர் கிராக் பண்ணியிருக்கேன். சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்டின்னா, 3.5 எல்பிஏல 3, 4 எல்பிஏல 1, 5 எல்பிஏல 1, 6 எல்பிஏல 1 அண்ட் 8.5 எல்பிஏ. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் கிராக் பண்ணிட்டேன். அது என்ன கதைன்னு சொல்றேன். அண்ட் 9 எல்பிஏல 1 தென் ஃபைனலா இப்போ 6 ஃபிகர் சேலரில இருக்கேன். ஸோ அதுவும் கிராக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் எப்படி ஈஸியா கிராக் பண்றதுன்னு சொல்றேன். நான் என்னலாம் பண்ணேன், எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் நான் அத எப்படி ஆன்சர் பண்ணேன்னு உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட்டு 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் கிராக் பண்றது ஒண்ணும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நல்ல இங்கிலீஷ், ஸ்பீச்ல கான்ஃபிடன்ஸ் அண்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் அண்ட் அது கூடவே சேர்ந்து ஆப்டிட்யூட் இருந்தாலே போதும். இதெல்லாம் ஜுஜுபியா நீங்க கிராக் பண்ணிடலாம். 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசு கிடையாது. அதை பெருசாவே பார்க்காதீங்க. ஐ நோ நிறைய பேருக்கு இதுவே பெருசா இருக்கும். பட் அது பெருசு இல்ல. யூ வில் கெட் ஒன்லி 20 to 25K இன் ஹேண்ட் பெர் மந்த். அதை வச்சு நீங்க டாப் டயர் சிட்டிஸ்ல கண்டிப்பா இருக்க முடியாது. உங்களுக்கு கையில மிச்சம் இருக்கவே இருக்காது. இது எல்லாமே எம்என்சிஸ்ங்கிறனால கண்டிப்பா அவங்கள பிக் சிட்டிஸான சென்னை, பெங்களூருக்கு தான் ரீலோகேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்கன்னு என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு பேக்கப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இத ஒரு பேக்கப் ஆஃபரா வச்சுக்கோங்க. எய்ம் ஃபார் அட்லீஸ்ட் 6 எல்பிஏ. சப்போஸ் அது கிடைக்கலன்னா, யூ கேன் சூஸ் திஸ் 3 எல்பிஏ ஜாப்ஸ். இது எப்பவுமே பேக்கப்க்காக மட்டும் தான். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணும்போது 3 எல்பிஎல்லாம் எதுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. ஆஃபர் வாங்கிட்டு அத பேக்கப் வச்சுட்டு அடுத்தது தேடுங்க. இந்த வீடியோல நான் எப்படி 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் கிராக் பண்ணேங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். அண்ட் அது கூடவே சேர்ந்து என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அண்ட் நான் என்னென்ன கம்பெனிஸ் கிராக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கம்பெனிஸ்ல நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இல்ல அப்படின்னா 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் மோஸ்ட்லி இதே பேட்டர்ன்ல தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூ ஓட கம்பெனி நேம் வந்து சிஎஸ்எஸ் கார்ப். அது இப்போ சிஎஸ்எஸ் கார்ப்பா இல்ல. அத மொவேட்ன்னு ரீபிராண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனில தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஆஃபர் வாங்குனேன். அதுவும் 3.5 எல்பிஏக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்பெனி தட் ஐ ஹேவ் கிராக்ட். ஓகே. இந்த வீடியோக்கான இன்ட்ரோ முடிஞ்சுச்சு. இப்போ நீங்க எப்படி இதே மாரி ஜாப்ஸ் அப்ளை பண்ணி அண்ட் அத கிராக் பண்றதும் எப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஸோ பிஃபோர் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, ஒரு நல்ல ரெஸ்யூம் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ரெஸ்யூம்னதும் சும்மா ஒரு டம்மி ரெஸ்யூமோ, இல்ல காப்பி அடிச்ச ரெஸ்யூமோ கிடையாது. அந்த பர்ட்டிகுலர் ரெஸ்யூம்ல உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எங்க படிச்சீங்க அண்ட் உங்களோட கெரியர் அப்ஜெக்டிவ், உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே டீட்டெயில்டா போட்டிருக்க மாரி ஒரு டீசென்ட், குட் லுக்கிங் ரெஸ்யூம் தேவை. இந்த வீடியோல காட்டுற ரெஸ்யூம் என்னோடது தான். நான் காலேஜ் டைம்ல யூஸ் பண்ணேன். இத வச்சு தான் 6 ஆஃபர்ஸ் கிராக் பண்ணேன். நானும் ஸ்டார்ட்டிங்ல என் ஃபோட்டோ போடுறது, அப்புறம் கலர்ஃபுல்லா பண்றது, இந்த மாரி நெறைய தப்பு பண்ணேன். பட் லேட்டரா தான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒவ்வொருத்தர்ட்டயும் ரிவ்யூ வாங்கி தான் பண்ணேன். ஸோ அது இது டீட்டெயில்டா வேணும்னா மேபி ரெஸ்யூம் மேக்கிங்க்கு வேணா ஒரு வீடியோ பண்றேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேவை அப்படின்னா. அண்ட் இப்போ இந்த ரெஸ்யூம நான் நோவேர் ரெஸ்யூம் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல இருந்து தான் பண்ணேன். அண்ட் அத வேணா உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு வேணா சும்மா ஒரு கிளான்ஸ் வேணா பார்க்கலாம். ஓகே. இந்த நோவேர் ரெஸ்யூமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு தான் கொண்டு வரும். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஈஸியாக ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணலாம். நீட் அண்ட் டீசெண்டாக ஒரு குட் லுக்கிங் ப்ரொஃபைல் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணலாம். நான் காட்டின மாதிரி நான் இங்கே தான் க்ரியேட் பண்ணேன். இதில் இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கும்.
ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு நிறைய இருக்கும். பட் சில இதெல்லாம் ப்ரீமியம், நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் இந்த ஃப்ரீ தான் யூஸ் பண்ணேன், இந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இதே நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணீங்கன்னா சைன்இன் பண்ண சொல்லும். நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதே டெம்ப்ளேட்டில் உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். மேபி அது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆனால் சொல்லுங்கள், நம்ம வேணால் இன்னொரு வீடியோ வேணால் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுவோம் ரெஸ்யூம் மேக்கிங்க்கு. ஸோ அதான், இது வந்து ஃப்ரீ தான், ஒன் டெம்ப்ளேட் ஃப்ரீ. ஸோ நீங்கள் அந்த ஒன் டெம்ப்ளேட்டுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒன் டெம்ப்ளேட்டே போதும். அப்படி வேணும்னா நீங்கள் இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், இந்த இதில் நீங்கள் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிக்கோங்க, நீட்டாக வந்துடும். சப்போஸ் ரெஃபரன்ஸ் வேணுனாலும் என்னோட ரெஸ்யூம் பார்த்து அதில் இருக்கிற மாதிரியே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கையில் ப்ராப்பர் குட் லுக்கிங் டீசென்ட் ரெஸ்யூம் இருக்கு. அண்ட் இதை வச்சு நீங்கள் எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் உங்கள் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் வர்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. அண்ட் அதுக்கப்புறமான ஸ்டேஜஸ் எல்லாமே அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரெஸ்யூம் ரெடி, நம்ம இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி சிஎஸ்எஸ் கார்ப்னு சொன்னேன்ல, அது கூடவே சேர்ந்து 3.5 எல்பிஐ ஜாப் கேட்டகரியில் இன்னும் 2 கம்பெனிஸ் கிராக் பண்ணேன். அதுதான் விப்ரோ அண்ட் டிசிஎஸ். இங்கே ஏன் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த 3 கம்பெனிஸ்லையுமே நான் சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இது கேட்டாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் எக்ஸப்ட் ஒன் ரவுண்ட். ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும்தான் சிஎஸ்எஸ் கார்ப்ல எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அண்ட் அதை தவிர எல்லா இன்டர்வியூ ப்ராசஸும் சிமிலர் தான். ஓகே, இப்போ இன்டர்வியூ ப்ராசஸில் என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட், செகண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட், அண்ட் தேர்ட் ஹெச்ஆர் ரவுண்ட். இந்த 3 ரவுண்டை தாண்டி சில கம்பெனிஸில் கம்யூனிகேஷன் ரவுண்டுன்னு ஒன்று வைப்பாங்க. எனக்கு சிஎஸ்எஸ் கார்ப்பில் அது இருந்துச்சு. இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒன் ஆன் ஒன் ஒருத்தவங்க வந்து உங்க கூட ஜென்ரலாக இங்கிலீஷில் கான்வர்ஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஃப்ளூவன்சி எப்படி இருக்குது, உங்கள் ஒகேபுலரி எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த 3 ரவுண்டு தான் 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது இல்லாமல் 3.5 ஜாப்ஸே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் தான் உங்களுக்கு ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், குவான்ஸு, இங்கிலீஷில் கிராமர்னு எல்லாம் கேட்பாங்க. இந்த இதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு 2 வெப்சைட் யூஸ் பண்ணேன். ஒன்று இந்தியா பிக்ஸ்னு ஒன்று, அது ஆப்பாகவும் இருக்குது, வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று ப்ரெப் இன்ஸ்டா. ஸோ இந்த 2 வெப்சைட்ஸ் தான் நான் மேஜராக யூஸ் பண்ணது. இந்த 2 வெப்சைட்ஸ்லையும் ப்ராப்ளம்ஸும் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன்ஸும் இருக்கும், அண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நான் இதுக்காண்டி உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு மேக்ஸ் அவ்வளோக்கெல்லாம் வராது. காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு ரெகுலராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். அண்ட் அதை வச்சு தான் என்னால் ஓரளவுக்கு ஈஸியாக இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸை கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத வேணால் நான் ஒரு சின்ன டெமோ காட்டுறேன், எந்தெந்த வெப்சைட்ஸ்னு, அண்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரெப் இன்ஸ்டால உங்களுக்கு தனித்தனி டைப், லைக் என்ன சொல்ல, இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா அதுக்கான என்னென்ன டைப்ஸ் இருக்குமோ அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்து கொஸ்டின்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக இதிலேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இது படித்தாலே மோர் தென் எனஃப். இதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. நான் இதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணி, இதை நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க, சைன்இன் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து இந்த இந்தியா பிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வெப்சைட்டாகவும் இருக்குது, ஆப்பாகவும் இருக்குது. நான் ஆப்பில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. நம்ம அங்கே லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அரித்மெட்டிக் டைப் ஆஃப் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் போனேன்னா அதிலே இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ்லாம் ரொம்ப கேட்பாங்க. இது டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்தந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்னு. இப்போ நம்ம சப்போஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே போனாலே நமக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். நம்ம அங்கே லேர்ன் பண்ணுறத இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இங்கே அப்ளை பண்ணும்போது தப்பாக வந்தாலும் இது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத இவங்க இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஆன்சரில். அது என்ன ப்ராப்ளம் வச்சு, என்ன ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணாங்கன்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் இதுவும் உங்களுக்கு புரியலை, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா இங்கே டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இங்கே எல்லாரும் அவங்கவுங்க டிஸ்கஷன்ஸை போட்டிருப்பாங்க. இது எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி இன்னும் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த இந்தியா பிக்ஸும் ப்ரெப் இன்ஸ்டாவும்.
ஸோ இந்தியா பிக்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெப் இன்ஸ்டா ஏதாவது இந்த ஷார்ட்கட்ஸ் பார்க்குறதுக்கோ, இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபார்முலாஸ்லாம் இது பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறதுக்கு நான் அங்கே போவேன். மற்றபடி ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த இந்தியா பிக்ஸ் தான். இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஆப்பாகவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோனில். நீங்கள் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் ஒன்றே ஒன்று, ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் இதை கிளியர் பண்ணேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் அந்த சொன்னல பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அதுவும் இங்கே இருக்கும். எல்லாமே இதில் இன்டர்வியூ, இது ஃபுல்லாமே இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கான வெப்சைட். நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக ஹெச்ஆர் அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். இந்த 2 ரவுண்ட்லையும் ரொம்ப 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 முக்கியமானது உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வச்சு தான் அந்த 2 ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த ரவுண்டுக்கான சப்சிக்வெண்ட் கொஸ்டின்ஸ், இதுக்கடுத்து இன்டர்வியூவர் என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறத டிசைட் பண்ணுறதே உங்களோட அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான். நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோமோ, நம்ம சொல்கிற கதையில் இருந்து தான் அவங்க நம்மகிட்ட கேள்வியே கேட்க போகிறாங்க. ஸோ இன்டர்வியூவர் என்ன கேட்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணுற இடத்துல இருப்போம், இஃப் ஆர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இஸ் ஸோ குட். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு நான் தர்றது. இதே தான் நான் யூஸ் பண்ணேன், லைக் நான் டிராஃப்ட் பண்ணது. நீங்கள் வேணால் இதில் இருந்து உங்களோட டீட்டெயில்ஸை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் வில் செட் த டோன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களோ, எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செலக்ட் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எல்லாமே அதில் தான் இருக்குது. இப்போது டெக்னிக்கல் ரவுண்டில் என்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் ரவுண்டில் ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறமா அவங்க கேட்க போகிற கொஸ்டின்ஸ் வந்து பேசிக் கோடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். லைக் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ரிவர்சிங் அ டிஜிட், அப்புறம் சம் ஆஃப் டிஜிட்ஸ், அப்புறம் என்ன ஸ்வாப்பிங் ஆஃப் நம்பர்ஸ், ஸோ இந்த மாதிரி பேசிக் கோடிங் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா பேசிக் கோடிங் கான்செப்ட்ஸ், அது வந்து கண்டிப்பாக ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கும். எஸ்கியூஎல்ல எப்படி நீங்கள் இன்சர்ட் டெலிஷன் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தா இன்டர்ன்ஷிப்ஸ், இல்லை அப்படின்னா பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தா. எனக்கு நான் 3மே பண்ணியிருந்தேன். லைக் ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பேன் ஆப்வியஸாக, இன்டர்ன்ஷிப் ஒரு இடத்துல பண்ணியிருந்தேன், அண்ட் பர்சனல் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு 3 இதில் இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யூ டிசைட் வாட் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் யூ. நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க இன்டர்வியூ உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கதையை உங்களுக்கு சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டடா உங்கட்ட அந்த கதைய பத்தி கேட்பாங்க. "இத நீங்க எப்படி பண்ணீங்க? அத எப்படி பண்ணீங்க? இது எப்படி இருக்கும்?" அப்படிங்கிற உங்களுக்கு என்னலாம் தெரியுமோ, அதே இத அவங்க திரும்ப கேட்பாங்க. நீங்க ஈஸியா அந்த ரவுண்ட கிளியர் பண்ணிடலாம். வேறஸ் நீங்க சரியான கதைய இன்ட்ரோல சொல்லல அப்படின்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது தெரியுமோ, தெரியாதோ, அது அ லக்கு தான். ஸோ நீங்க எப்பவுமே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. அதுதான் உங்கள இன்டர்வியூல செலக்ட் பண்ண வைக்கும். இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெச்ஆர் ரவுண்ட். ஹெச்ஆர் ரவுண்ட்ல ஆல்ரெடி சொன்ன மாரி சேம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்பாங்க. ஸோ இது ஒரு எப்படி சொல்ல? இது ஒரு நேம் சேக் ரவுண்ட் மாரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. நீங்க ரீலோகேட் ஆவீங்களா? அ அப்புறம் வேற என்ன கேட்பாங்க? உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்றதுக்கு ஓகேவா? நீங்க எந்த மாரி இதுலனாலும் அடாப்ட் ஆவீங்களா? அப்படிங்கிற ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க அதுக்காக நான் ரீலோகேட் ஆக மாட்டேன், நான் சென்னையிலயோ, தமிழ்நாட்டுக்குள்ளேயோ தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் ஆன்சர் பண்ணாம, எதுனாலும் ஓகே, ஓகேன்னு சொல்லிருங்க. அவங்களும் சரின்ட்டு போயிடுவாங்க. இங்க மெயினான ஒரே ஒரு விஷயம் தான். நான் இதுவரைக்கும் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணத வச்சு சொல்றேன். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ பாருங்க. Act. ஆக்டிங். நம்ம எந்த அளவுக்கு நல்ல பிள்ளையா அவங்கட்ட நடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஈஸியா செலக்ட் ஆயிடலாம். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, சேலரி ஓகேவோ, ஓகே இல்லையோ, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் தெரியுமோ, தெரியாதோ, நம்ம எப்பவுமே மூஞ்சில ஸ்மைலோட எந்த கொஸ்டின் கேட்டாலும் சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ணணும். தப்பாவே இருந்தாலும், அவங்க தப்புன்னு சொல்லிட்டாலும், நம்ம ஓகே நான் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற நம்மளோட லேர்னிங் ஆட்டிட்யூட தான் அவங்கட்ட காட்டணும். நம்ம நல்லா லேர்ன் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட்டா எல்லாத்துலயுமே பேசுவோம். அண்ட் மோர் ஓவர் டீம் கூட நல்லா மிங்கிள் ஆவோங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த ஸ்மைல். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் மூஞ்சில ஸ்மைலோட ஆன்சர் பண்ணுங்க.
மூஞ்ச சுருக்கிராதீங்க, பயந்துராதீங்க. கான்ஃபிடென்ட்ட மட்டும் மெயின்டெயின் பண்ணுங்க. ஈஸியா கிளியர் பண்ணலாம். 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் ஒண்ணும் அவ்ளோ கஷ்டம் கிடையாது. நான் சொன்ன மாரி. நீங்க எய்ம் பண்ண வேண்டியது 6 எல்பிஏ ஜாப்ஸ். 3 எல்பிஏ ஜாப்ஸ் வந்து ஓகே. நம்ம இதுக்காக வச்சுக்கலாம் பேக்கப்காண்டி. ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் நான் எந்தெந்த ரிசோர்ஸ யூஸ் பண்ணேங்கிறதையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இத வச்சு நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்ல உள்ள பிக் எம்என்சிஸோட 3.5 எல்பிஏ ஜாப்ஸ் கிராக் பண்ணிட்டு, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கான வேலைய பாருங்க. ஓகே. இனி அடுத்த வீடியோல மேபி நான் 6 எல்பிஏ அண்ட் 8.5 எல்பிஏ ஜாப்ஸ் வந்து எப்படி கிராக் பண்ணேங்கிறத வேணா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா என்னோட ஜம்ப் பண்றப்ப 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜம்ப் பண்ணப்ப இந்த 9.5 அப்புறமா இப்ப இருக்கிற 6 ஃபிகர் சேலரிய என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத வேணா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல சொல்றத வச்சு தான் நான் வீடியோஸே போஸ்ட் பண்ண முடியும். சீரிஸ் நல்லா போச்சு. பட் அதுக்கப்புறம் வியூஸ் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதனால மேபி யாரும் ஃபாலோ பண்ணலையோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு தாட். அதனால தான் ரொம்ப நாளா வீடியோ போடல. நீங்க உங்களோட சப்போர்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அதையும் மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.